இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நியான் நம்பர். ஸோ நியான் நம்பரை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் அது இதுதானா அப்படின்றது சில பேர் தெரிஞ்சிருக்காது, பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படிதான் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் நியான்? இப்போ 9 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 81. ஓகேவா? அப்ப இந்த 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 9 கிடைக்கும். அப்ப 9 ஒரு நியான் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கொயர் 9 ஸ்கொயர் வந்து நியான் நம்பர். ஸோ அதே இப்ப வந்து 4 ஸ்கொயர் 16, 1 + 6 7. ஸோ இது நியான் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் நியான் நம்பரோட கான்செப்ட். இது ப்ரோக்ராம்ல பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராமிங்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளா சம் வந்து 0 வச்சுக்கிறோம், எண் வாங்குறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து எண்ணை வந்து ஸ்கொயர் பண்றோம். ஓகேவா? தென் ஸ்கொயர் வந்து நம்ம ரிமைண்டர் மாடுலஸ் ஆஃப் 10 போட்டு ரிமைண்டர் வேல்யூ வாங்கி அதை டிஜிட்ல ஸ்டோர் பண்ணி டிஜிட்டை வந்து சம்ல ஆட் பண்றோம். அப்புறம் தென் ஸ்கொயரை வந்து டிவைட் பை 10. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அன்டில் அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் வேல்யூ இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூவும் சம்மும் ஈக்குவலா இருந்துச்சு, நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணும் சம்மும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது நியான் நம்பர், ஏன்னா நிறைய நியான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிடும். ஸோ நியான் நம்பரோட லாஜிக் சிம்பிள் தான். ஸோ நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஸோ ஸோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு இதே நம்பர் 9 அப்படின்ற சிங்கிள் டிஜிட் திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னா அது நியான் நம்பர், இல்லைன்னா அது நியான் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் நியான் நம்பரோடைய லாஜிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ.